வருஷத்துக்கு 5000 என்று வைத்துக் கொண்டாலும் அதுக்கு குறையத்தான் வரும். அப்படி வைத்துக் கொண்டாலுமே மத்திய செலவுகள் குறைவாக தான் இருக்கும். மணலுக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்தால் அவர்கள் கிட்டத்தட்ட அதை வைத்துக் கொண்டு 10,000 15,000 20,000 வரையில் அவர்கள் செய்கிறார்கள். அதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை, ஊது கொண்டோடும் இல்லை, தங்கண்ட பாட்டுக்கு அவர்கள் அகழ்ந்து கொண்டு செய்கிறார்கள். இதாலே அரசாங்கத்துக்கு வரி என்பதே ஒரு மிக சொற்பம் தான் கிடைக்கும். භූවිද්‍යා පදල් කාර්යාංශයේ සභාපතිතුමා සහභාගී වුණා. அதிலே நாங்கள் பல அரசாங்க அதிபர்களும் சீனியர் டிஐஜி அதிலே நாங்கள் தீர்மானித்தோம். முன்னுரிமை அடிப்படையில் அந்தந்த பிரதேச சபைகளுக்கு அந்த மணல் அகழ்கிற இதை வழங்குவதற்கு நாங்கள் அதை தீர்மானித்தோம். ஆகவே அதன் மூலம் ஒரு சீரான மக்களுக்கும் ஒரு லாபகரமான முறையில் ஒரு ஏற்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து திணைக்களங்களும் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். சட்ட ரீதியான முறையில் அந்த லீகலான முறையில் செய்கின்ற பொழுது அந்த லைசன்ஸ் எடுப்பதற்கு ஒரு நீண்ட காலம் எடுக்கும். ஆனபடியால் நான் இதில் எல்லாரையும் கேட்டுக்கொள்வது என்றால் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பொறிமுறைக்கு அவர்கள் வருவது கடினமாக இருக்கும். ஆனபடியால் இதில் வந்து நான் பல தடவைகள் நாங்கள் இறுதியாக நான் ஜனாதிபதிக்கு தான் இது தொடர்பான ஒரு கடிதத்தை நான் நன்மையில் எழுதுகிறேன். ஆகவே இதில் வந்து நாங்கள் எல்லா வகையிலும் இதை உன்னிப்பாக அவதானித்து இதை ஒரு சிறந்த முறையிலே செயற்படுவதற்கு எல்லாரும் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். ஒரு அரசாங்கத்தினுடைய இந்த அரசாங்கத்தின் கீழே உள்ள இந்த மணலை அது அரசாங்கத்தினுடைய நிலங்களில் உள்ள மணலை வந்து ஒரு குழு ஒன்று தீர்மானித்து முடிவெடுக்க அனுமதிக்க நாங்கள் இயலாம். ஆனபடியால் இதை நாங்கள் அதை ஒரு குறிக்கப்பட்ட நியாயமான விலையில் விற்கக்கூடிய அதை செய்வதற்கும் மற்றது என்னென்ன இடங்களில் அந்தந்த மணலை அகழ்வதற்கென்ற இடங்களை இனங்கண்டு அதற்குரிய இடங்களிலே அனுமதியை செய்வதற்கும் அந்த பொறிமுறையை செய்வதற்கும் அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இருக்கிற அனைத்து சம்பந்தப்பட்ட திணைக்களங்களும் ஒன்று கூடிய ஒரு முடிவெடுக்கணும் என்றுதான் நாங்கள் தீர்மானம். வட மாகாணத்திற்கு பொறுப்பான மதிப்பிற்குரிய ஆளுநர் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நமது அரசாங்க அதிபர் அவர்களே, வலி பிராந்தியத்துடைய பிரதி போலீஸ் மா அதிபர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நேர வணக்கங்களை கூறிக்கொண்டவனாக நமது கௌரவ ஆளுநர் அவர்களினால் நீண்ட காலமாக இந்த மணல் தொடர்பிலான இருந்த விடயங்களை மிகவும் விளக்கமாக உங்களுக்கு முன்வைத்திருந்தார். உங்களுடைய அரசாங்கம் வந்து மணல் சம்பந்தமாக கதைக்கின்ற நான்காவது தடவையாக நான் இதை பதிவிடுகிறேன். இங்கு மணல் வியாபாரம் இடம்பெறவில்லை, மன்னாரிலே மணல் மாஃபியா தான் இருக்கிறது. අපි ඔයාලට කියන්න ඕන අපි දැන් මේ අවුරුදු එකමාර ඇතුලේ මේ සමර්ථ සිද්ධිය සම්බන්ධ හොඳ අවබෝධයකින් ඉන්නවා කවුද මේකට සම්බන්ධ කියලා සියල්ල අපිට හඳුනි ඉවරයි. இந்த 1.5 வருட காலகட்டங்களில் இந்த மணல் மாஃபியாவுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள் என்பதை நாங்கள் நன்கு அவதானித்து அறிந்து கொண்டிருக்கின்றோம். අපි කෙලින්ම කියන්න ඕන මේක නවත්තන්න ඕන. මණ්ඩාරම කියන්නේ ලංකාවේ වෙනත් ඉඩමක් නෙවෙයි. මණ්ඩාරම කියන්නේ ලංකාවට අයිති ඉඩමක්. නීතිය එකයි. ඒ නිසා මණ්ඩාරමේ මෙහෙම තවත් අපිට ඔයගොල්ලොත් එක්ක මේ ව්‍යාපාරයට පවතින දෙන්න බෑ. மன்னார் என்று சொல்லுவது இலங்கை நாட்டின் வேறு ஒரு பகுதி கிடையாது. இந்த நாட்டினுடைய ஒரு பகுதி. உடனடியாக இந்த மணல் மாஃபியா செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். අපි නංගම් කියන්නේ අපි කැමති නෑ ඔබතුමාලාගේ අයයි මරයි කියලා. එතෙන්ද මේ ප්‍රශ්නේ ඇවිල්ලා දෙනවා. කියන්නේ ටිපරකින් හත්පලා මරයි ඒක ගිනිතේ කියලා බයක් වෙනවා. ඒ කියන්නේ ඒ තත්ත්වෙට මේක වර්ධනය වෙලා තියෙනවා. මොකද උතුරු පළාතේ පොලිසිය එක්කෙනෙකුත් පහුගිය කාලේ ටිපරකින් හත්පලා මැරුවා මම දන්න විදියට. கௌரவ ஆளுநர் அவர்களே, இந்த மணல் சம்பந்தமான செயல்பாடு මම කියන්න ඕනේ මෑත කාලේ පොඩි ආරංචියක් ගිහින් තිබ්බා. මම සම්බන්ධ වෙලා පොමිට් දෙනවා කියලා මම විවෘතව කියන්නේ. මම ප්‍රශ්න කරන්නේ මංගාවට ආවොත් යම් පොමිට් හිමියෙක් ඔහුට ඒ පොමිට් එක දෙීම සඳහා නිලභාවය තියෙනවා නම් ඒක නීතර ප්‍රභාවය තියෙනවා දෙන්න පුළුවන්. එහෙම දෙන්න නැත්නම් මම ඒක ගැන අහනවා. එහෙනම් මම කිසිම කෙනෙකුට අපේ පක්ෂේවත් මමවත් කිසිම කෙනෙක් වැලි පොමිට් දාන්නෙත් නැහැ. අපි වැලි බිස්නස් කරන්නෙත් නැහැ. සල්ලි ගන්නෙත් නැහැ. ඔයගොල්ලෝ පුළුවන් මේ අවස්ථාවේ කියන්න එහෙම මොකක් හරි කතාවක් කරලා මෙතන කියන්න පුළුවන්. මොකද නැවත වතාවක් අර පරණ තත්ත්වෙට අපිපත් කරන්න එපා. கடந்த காலங்களில் குறிப்பிட்ட 5 மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்ட பகுதிகளுக்கு நாங்கள் அந்த களவிஜயம் செய்திருந்தோம். அந்த களவிஜயத்தில் வந்து
என்னுடன் வந்து வருகின்ற பொறியியலாளர் புவிச்சரிதியல் பொறியியலாளர் உதவி பணிப்பாளர் அனர்த்தம அமைப்பு பிரிவு மற்றும் பிரதேச செயலாளர் வந்து இடத்தினுடைய பிரதேச செயலாளர்கள் அதே போன்று மன்னார் மாவட்டத்தினுடைய கிளீன்ஸ்லங்காவுடைய பொறுப்பான உத்தியோகத்தர் ஏனைய அரசு உத்தியோகத்தர்களும் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். அதன் பிரகாரம் வந்து எங்களுக்கு நாங்கள் களவிஜயம் செய்த பொழுது காணப்பட்ட சில பிரச்சனைகள் அடையாளப்படுத்தி இருந்தோம். அதை வந்து உங்களுடைய படங்கள் மூலமாகவும் அது என்னென்ன பிழைகள் நடைபெற்றிருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் வந்து நாங்கள் இதை உங்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து முதலாவது வந்து கொடுக்கப்பட்டது வந்து நானாட்டான் பிரதேச பிரிவில் வந்து இல்ஹாம் என்பவருடைய தென்னை காணியில வந்து வித்வா புயல்ல வந்து மணலை அகழ்வது சம்பந்தமாக அவருக்கு வந்து 400 அந்த தென்னை தோட்டத்துல வந்து தென்னை பயிற்சிக்கு வந்து அந்த மண் வித்வாவில் வந்து மண் வந்து ஆபத்தா இருக்கு, தென்னை வளர்ச்சிக்கு ஆபத்தா இருக்கிறது அடிப்படையில் தான் வந்து மண்ணகழ்வுக்கு கோரிக்கை விட்டிருந்தார்கள். ஆனால் அந்த மண்ணகழ்ந்த பிறகுதான் வந்து இந்த தென்னைகளுக்கு கீழையும் வந்து வேர்களுக்கு கீழையும் வந்து மண்ணகழ்வு நடைபெற்று கிட்ட அன்னளவாக வந்து 5 அடிக்கு வேலைக்காக அந்த மண்கள் வந்து வைகோ மூலமாக பாவைத்து வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது. இது வந்து அருவியாற்றின் கரையில் இருக்கிற ஒரு தென்னம் காணி. இதுல வந்து ஏற்கனவே அருவியாக வந்து பெருக்கெடுத்து வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட அதுல இந்த குளம் அந்த அருவியார் இருக்கிற பகுதியிலேயே அவற்றை 5 தென்னைகள் வந்து அந்த அருவியாற்றுக்குள்ள போய் அருவியாக வந்து மண் வந்து பெருக்கெடுத்து வந்து இங்கால கொஞ்சம் மூவண்ண வழிகிட்டு அதே நேரம் வந்து இந்த அருவியாற்றுக்கு நேரடியாக இந்த சமாந்தரமான பகுதியில வந்து பாடசாலை இருக்கு கூறப்பட்டிருக்கிறது. இதுக்கு வந்து நாங்கள் வந்து பரிந்துரையாக கொடுத்தது வந்து உடனடியாக வந்து அனுமதி பத்திரத்தை ரத்து செய்து அங்கே அகலப்பட்ட அவ்வளோ மண்ணுக்கு உரிய மண்ணை வந்து மேலதிகமாக அங்கே குளிக்கப்பட்ட மண்ணை வந்து கொண்டு அதை மூடி நிரப்பி அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றது. இனி அந்த பகுதியில் வந்து மண்ணகழ்வுக்கான இந்த அனுமதி வந்து கொடுக்கப்படாது என்பது எங்களுடைய பரிந்துரையாக காணப்பட்டது. அதை அடுத்து நிரப்பியதன் பிற்பாடு மேலதிகமாக இருக்கிற மண்ணைத்தான் அவர்களுக்கு கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றதான் அவங்களோட பரிந்துரை காணப்பட்டது. ஆனால் நாங்கள் 7ஆம் தேதி களவிஜயம் செய்கின்ற பொழுது அங்கே வந்து அந்த பள்ளங்கள் எதுவுமே நிரப்பப்படவில்லை. அதே நேரம் வந்து அங்கு 2150 கியூபெட் வழங்கப்பட்ட எந்த மண்ணுமே அந்த இடத்துல காணப்படவில்லை. ஆனால் புவிச்சரிதவியல் பொறியியலாளர் அந்த இடத்துல சொன்னா தான் வந்து அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அதுவரையும் கொடுக்க அன்றைய தினம் வரை கொடுக்கப்பட்டது 900 கியூபுக்குரிய மண் தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இதுல வந்து என்னன்னா 900 கியூபுக்கு மண் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கொடுத்தது வந்து நிரப்பப்படல. அதை விட 2150 கியூபெட் சொல்ல போற மண் களத்திலே சொன்னா அவ்வளவு வந்து சட்டவியற்ற முறையில வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது.